Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing P.B. Shelley's Adonais, a very famous pastoral elegy written by P.B. Shelley to mourn the death of John Keats. Now we are with stanza number 22. Am I right, teachers? 22 then? Okay. Yeah, Yes. 22. Yeah, we are with 22, and we were discussing that there were many people who were mourning the death of John Keats. And John Keatsக்கு மதரா யார வந்து பிபி ஷெல்லி வந்து இந்த போயத்துல வந்து கொடுத்திருக்காரு? Who is actually the mother of John Keats? Yeah, Urania. So Urania is completely shattered, but she doesn't speak it out aloud, or she doesn't cry out aloud. இனிஷியலா கொஞ்சம் அழுதாங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் வந்து அழுக ஆரம்பிக்கும் போது இவங்க அமைதி ஆயிட்டாங்க. அண்ட் ஷி இஸ் அப்படியே அமைதியா உட்காந்து பையனுடைய பாடியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா நம்மளுடைய ஃபியூனரல் பிளேசஸ்ல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். நிறைய லேடிஸ் வருவாங்க. அந்த லேடிஸ் ஒவ்வொருத்தரும் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த இழப்பை சந்தித்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய லேடிஸை கொஞ்சம் எக்ஸைட் பண்ணி அவங்கள அழுக வைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் அழுக வைப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழுதாவது அந்த துக்கம் வந்து அவங்களை விட்டு சீக்கிரமா போகும். இழப்பு என்பது ஈடுகட்ட முடியாதுதான், ஆனா அந்த இழப்பை வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியில சொல்லாம இருந்தீங்கன்னா அது சீக்கிரமா நம்மளை கொண்டு போட்டுடும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, there are ladies who are trying to make Urania cry. இதுதான் இந்த ஸ்டான்ஸாவும் அடுத்த ஸ்டான்ஸாவும். இப்ப யாரு பேச போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, misery is personified into a lady. Who is personified into a lady? Misery. Misery is personified and she becomes the speaker now. அவ வந்து யாரை பார்த்து பேசுறா? யுரேனியாவை பார்த்து, ஜான் கீட்ஸ் உடைய அம்மாவை பார்த்து சொல்றா, அக்கா பிள்ளை இறந்து போச்சுக்கா, இனிமேட்டு இந்த பிள்ளை வராதுக்கா அப்படின்னு சொல்லி எழுதுவாங்களே, அதே மாதிரி எழுதுறான். எப்படி எழுதுறா பாருங்க. He will awake no more. அவன் எழுந்துருவான்னு நினைக்கிறியா? வரமாட்டான். ஓ நெவர் மோர், no more, never more. It's a repetitive device that is used there. No more, never more. more அப்படின்னு ரிப்பீட் ஆகுதுல, இன்டர்னல் ரைம் உள்ள இருக்கு. நான் ரைமிங்கை பத்தி இப்போ இங்க எல்லாம் சொல்ல போறோம்ல, நமக்கு யூனிட் 10ல வரும்போது we have to speak about the different types of rhyme. பட் இங்க என்ன இருக்கு அப்படிங்கிறதுனா, இன்டர்னல் ரைம் இருக்கு, அங்க ரொம்ப மியூசிக் இருக்கு. He will awake no more, oh never more, no more, never more அப்படிங்கும் போது அங்க ஒரு ரைமிங். அந்த ரைமிங் இஸ் டு கிரியேட் இமோஷனல் ஸ்டேட் தான். அப்ப என்ன சொல்றா பாத்தீங்களா, மிசரி இஸ் அட்ரெஸிங் யுரேனியா அண்ட் என்ன சொல்றா பாருங்க, wake thou childless mother, பிள்ளை இல்லாம போனவளே, உன் பிள்ளைய பறி கொடுத்தவளே அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஐயோ பறி கொடுத்துட்டியம்மா அப்படின்னு கத்துற மாதிரி இவன் சொல்றான். childless mother rise out of the sleep, தூங்கிக்கிட்டா இருக்க, எந்திரி. உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல ஒரு பெரிய காயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த காயத்தை நீ ஆத்தணும்னா என்ன பண்ணணும், தண்ணீரால அதற்கு மருந்து போடு. கத்தி கதறி அழுவுமா, ஏன் அப்படி வசனமா உட்கார்ந்துருக்காத அப்படின்னு சொல்லி மிசரி இஸ் ட்ரைங் டு எக்ஸைட் யுரேனியா. என்ன சொல்றா பாருங்க. அண்ட் ஆல் த ட்ரீம்ஸ் தட் வாஷ்ட் யுரேனியாஸ் ஐ, அப்படியே யுரேனியாவை அப்படியே அங்க உட்கார்ந்து அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. கூட அங்க வந்திருக்க யாரெல்லாம் வந்திருக்காங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரீம்ஸ். ஜான் கீட்ஸ் தன்னுடைய போயட்ரிக்கு பயன்படுத்திய ட்ரீம்ஸ், கற்பனை, அந்த கற்பனை எல்லாம் அப்டிராக்ட் திங்ஸ் எல்லாமே பர்சானிஃபைட் ஆகி கேரக்டர்ஸ் ஆகி இங்க வந்துருச்சு. And all the dreams that watched Urania's eye and all the echoes wore their sister's song. Sister யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, sister here refers to the nightingale. The nightingale உடைய சவுண்ட்ஸ் எல்லாமே அங்க வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, அவங்கள உசுப்புறாங்க, எழுப்புறாங்க. எந்திரிமா எந்திரிமா, ஏமா அப்படி உட்கார்ந்துருக்கா, அழுவுமா, கத்துமா, கதறுமா அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க அப்படியே ஒரு டீப் ஸ்டேட்ல ஏதோ ஒரு யோசனையில இருந்தவர்கள் என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் கத்துறது கதறது எது மாதிரி இருந்தது அப்படின்னா, அங்க ஒரு சிமிலி அழகா கொடுக்குறாரு. she was as if என்ன சொல்றாங்க இந்த லாஸ்ட் லைன் பாருங்க, arise swift as a thought by the snake memory stung. ஒரு பாம்பு கடிச்சா ஒருத்தவங்க எப்படி அந்த உணர்வு நிலைக்கு ரிட்டர்ன் ஆவாங்களோ, ஏதோ ஒரு மெய் மறந்து இருக்கும்போது டக்குன்னு அந்த பக்கத்துல ஒரு தோட்டத்துல இருக்காங்க, ஒரு பாம்பு வந்து பொட்டுன்னு போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாம்பு கடிச்சா அப்படிங்கிற எந்திரிக்கிற மாதிரி அவங்களும்
என்ன பண்ண போறாங்க? எந்திரிக்க போறாங்க. சோ இவங்க கத்துனது எல்லாமே எப்படி இருக்கான்? ஒரு பாம்பின் கடி போல அவரை உசுப்புவதற்காக அரைஸ் எல்லாம் எந்திரிமா எந்திரிமா, ஏமா 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 எந்திரிமா, கத்துமா கதறுமா அப்படின்னு சொல்லி அவங்கள எழுப்புறாங்க. அவ எப்படி எந்திரிச்சா யுரேனியா அப்படிங்கிறத அடுத்த ஸ்டான்ஸா சொல்றாங்க. she arose like the spring. Who is the she here? She arose like the autumnal night. Who is the she? யுரேனியா. நம்ம மாத்தி வேற எதுவும் சொல்லிடக்கூடாது. Here the reference is to யுரேனியா. அம்மா எந்திரிக்கிறாங்க, அப்படியே ஒரு மூலையில உட்காந்துட்டாங்க. முன்னாடி அழுது முதல் டைம் அழுதுட்டு என்ன பண்றாங்க, ஒரு மூலையில போய் உட்காந்துட்டாங்க. இப்ப அந்த இடத்துல எந்திரிக்கிறாங்க, ஸ்விஃப்டா எந்திரிச்சு ஜான் கீட்ஸ் பக்கத்துல போறாங்க. she rose like an autumnal night. ஆட்டம் சீசன்ல இருக்கக்கூடிய நைட். அந்த நைட்ல என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நைட் கடந்து பகல் வர்ற மாதிரி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அவங்களும் இருக்காங்க. that springs out of the east and follows wild and rapt the golden day, which on the eternal wings even as a ghost abandoning a buyer. ஒரு கோஸ்ட் என்ன பண்ணும், ஒரு பயர் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு செடி மேல உட்கார்ந்துருக்கும். ஆனா அதிகாலை வெளிச்சம் பட்ட உடனே இந்த கோஸ்ட் எல்லாம் என்ன பண்ணும், இந்த உலகத்துல இருக்காது, ஓடி போயிரும். நீங்க இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய ஹாம்லெட் அப்படிங்கிற பிளேல பார்க்கலாம். இந்த பிகினிங்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா, the ghost of King Hamlet, the senior Hamlet it will be actually walking on the terrace of the fort. அப்ப அது ஜான் இவர்கிட்ட ஹொரேஷியோ கிட்டையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் தன்னுடைய நிலையை பத்தி சொல்லும். நான் ரொம்ப சோகமா இருக்கிறேன், நான் உண்மையாலுமே என் பையன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கும்போது அதனுடைய கஷ்டம் என்ன சொல்லும்னா, நான் நைட்டு முழுசும் நான் இயற்கையா சாகல, செயற்கையா தான் செத்துட்டேன், என்னை கொன்னுட்டாங்க, அதனால நான் ஆவியா உலாவிக்கிட்டு இருக்கேன். அதிகாலையில இந்த சாவல் கோழி கூவுற சத்தமும் இந்த சூரியனுடைய ஒளி எப்போ ஈஸ்டர்ன் ஸ்கைல தோன்றுதோ அதற்கு மேல நான் இருக்க முடியாம டங் டைடா இந்த இடத்தை விட்டு ஓடும். இது ஒரு ஸ்டோரி. அப்ப என்ன பண்றாங்க, இந்த ஒரு யுரேனியா என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப ஏதோ ஒரு யோசனையில இருந்தவங்க டக்குன்னு என்ன பண்றாங்க, she is getting up. so wrapped யுரேனியா, wrapped அப்படின்னா completely she was in a thought, so saddened around her like an atmosphere of stormy mist. அவங்க ரொம்ப சோகத்தும், அவங்களுக்கு அதிகமான சோகம் இருந்தது. என்ன மாதிரி சோகத்துல இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, as if she was surrounded by a mist, stormy mist. She swept her on her way even to the mournful place where Adonius lay. Adonius அங்க பாடி வச்சிருக்காங்க, இவங்க ஒரு மூலையில போய் உட்காந்துட்டாங்க. இப்ப அங்க அந்த மூலையில ஏதோ ஒரு யோசனையில இருந்தவங்க டபக்குன்னு இவங்க எல்லாம் அரைசமா எந்திரி 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 தூக்க போறாங்க, வா வா வான்னு கத்தணும்னு அங்க இருந்து ஓடுறாங்க. ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு என் தங்கமே என் செல்லமே அப்படின்னு அழுவாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, from her deep thought she wakes up and she goes to the place where John Keats was and she starts mourning. Did you understand that, teachers? Yes sir. எங்க அந்த சென் இத காணோம். அடுத்து மீண்டுமா, yeah, we are with okay stanza number 24. பாதி தான் இப்போ வந்திருக்கோம். now where was Urania? நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, where was Urania? Urania was there in the sky. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு? according to mythology Urania is the goddess of the sky. அப்ப அந்த வானத்திலிருந்து out of her secret paradise she sped. மேல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, கீழே நோக்கி ஓடி வராங்க. ஜான் கீட்ஸ் கீழே கிடக்குறாரு பாடி. through camps and cities around the stone and steel and human hearts, which to her airy tread yielding not. Okay, airy tread அப்படின்னா she is a spirit. airy அப்படின்னா அவங்க வரும்போது என்ன பண்றாங்க, வரும்போது இவங்க ஒரு ஸ்பிரிட். ஆனா அந்த ஸ்பிரிட் வருதுங்கிறதுக்காக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனு ஸ்டீல் எல்லாம் வழி கொடுக்குமா அப்படின்னு வழி கொடுக்காது. இருந்தாலும் அது மேல முட்டி மோதி அவங்க என்ன பண்றாங்க, ஓடி வர்றாங்க. முட்டி மோதி ஓடி வராங்க. நம்ம மனிதர்கள் தான் என்ன பண்ணுவோம், இன்னொரு மனுஷனை பார்த்த உடனே நம்மளுமே அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஸ்டீலா மாறிட்டோம். நம்ம ஒரு இறப்பு வீட்டுக்கு போறோம், அப்படி நிக்கிறோம்,
எல்லாருமே அப்படியே வந்து இப்படி போய்ப்பாங்க, ஏதோ உயிரை புதுசா கொடுக்க போற மாதிரி. ஆனா உள்ள பின்னாடி ஒருத்தன் அழுதுகிட்டு உள்ள ஓடி ஓடி வரும்னு நினைப்பான். அவன் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு உள்ள வரும்போது, நில்லு, என்ன உனக்கு என்ன, அதான் பணமாயிருச்சுல அப்படின்னு நம்ம தேற்றுவோம். ஆனா நம்ம வீட்டுல ஒரு இழப்புன்னு வரும்போது நம்ம உட்காந்து கதறிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சென்ஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடிய பீப்புளை விலக்கிக்கிட்டு யாரு ஓடி வர்றா? Urania. And while coming, what happened? She does not get visible wounds, but she gets invisible wounds. Yeah, because she is a spirit. Urania is a spirit. Urania gets invisible wounds. Okay. இன்விசிபிள் wounds. ஒரு இன்விசிபிள் wound அவங்களுக்கு நிறைய கிடைச்சிருச்சு. அண்ட் அதனால என்னாச்சு, அவங்க காலெல்லாம் காயமாயி அவங்க என்ன பண்றாங்க, she is falling down. இதை பார்த்தோன்னா எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, I am reminded of what is stated in the Bible. When Jesus Christ was taken for his naming ceremony, அவரை 8ஆம் நாள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜெருசலேம் டெம்பிள் கூட்டு போனாங்க. அப்போ there was a man, a prophet. அவருக்கு வந்து மெசையா பிறக்க போறாருன்னு முன்னாடியே சொல்லப்பட்டது. அந்த மெசையா வந்து மாதா கையில இருக்காங்க. அப்ப அந்த குழந்தைய பார்த்தோன்னே அவர் வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. இட் வாஸ் a blessing and it was also a prediction. என்ன அப்படின்னா, your heart will be pierced by a sword. உண்மையாலுமே ஒரு கத்தி அவங்கள குத்துச்சா அப்படின்னா இல்ல. இயேசு கிறிஸ்து இப்போ லென்டன் சீசன் போயிட்டு இருக்கு. அப்ப ஏறக்குறைய ஒரு சிம்பாலிக்கா பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் will be persecuted. பெரிய வியாழக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை, பெரிய சனிக்கிழமை. அப்ப இயேசு மீது விழுந்த ஒவ்வொரு அடியும் என் அம்மா அந்த அளவுக்கு பிள்ளைய நேசிச்சிருப்பாங்க. அப்ப தன்னுடைய பையனை எல்லாருமே அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, காரி துப்புறாங்க. அப்ப தன்னுடைய பையனை உண்மையாக நேசித்த அந்த தாயுடைய மனசு, அவரு வாங்கின ஒவ்வொரு அடியும் உடல்ல வாங்கியிருப்பாரு. அந்த அடி ஒன்னும் யாருடைய மனசுல விழுந்திருக்கும்? அம்மாவுடைய மனசுல விழுந்திருக்கும். அப்ப அந்த அம்மாவுடைய அந்த குமுறல், the psychological sufferings underwent by Urania is described in stanza number 24. Did you understand the teachers? Yes, sir. Okay. இப்ப அழகா பாருங்க, அவங்க காயப்படுறாங்க. And the barbed tongues and the thoughts more sharp than they rent the soft form they never would repeal. திருப்பியும் வந்துட்டாரு. ஏன்னா அப்படின்னா திருப்பியும் யாரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண போறாரு? He is going to criticize the critics. Okay, the critics. Okay, அவங்களுடைய words வந்திருக்கு இல்லையா? The words of the critics, critics உடைய words, how are they அப்படின்னு கேட்டீங்கன்னா, they hurt the mother very much. How did it hurt the mother? It hurt like barbed tongue, wire tongue. இந்த நாக்கு வந்து ஈஸியா வளையும். ஆனா ஷார்ப்பான டங் வந்து அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குமா? They are metaphorically described as barbed tongue. Barbed tongue அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபான டங். தன்னுடைய பையனை ரொம்ப கேவலமா இந்த கிரிட்டிக்ஸ் திட்டாங்க. அது இன்னும் அதிகமாக யாரை வந்து பாதித்தது? யுரேனியாவை பாதித்தது. அப்ப இந்த கிரிட்டிக்ஸ் உடைய வார்த்தைகள் அந்த சேக்ரெட் பிளட்ட என்ன பண்ணுது? வலிய வைத்தது. அந்த சேக்கர் அவனுடைய உடம்ப குத்தி கிழிச்சிருச்சு. யாருடைய உடம்ப குத்தி கிழிச்சிச்சு? சேக்ரெட் பிளட். ஜான் கீட்ஸ் உடைய பிளட் வந்து குத்தி கிழித்து, எப்படி கிழித்தது? சேக்ரெட் பிளட் லைக் த யங் டியர்ஸ் ஆஃப் மே மாதத்தின் டியர்ஸ். மே மாதத்தின் டியர்ஸ் அப்படின்னா ரெயின் போல உடலை விட்டு குபுக் குபுக் என்று வெளியே வந்தது. அதை பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கும் மனசு கிழிந்து ரத்தம் வெளியே வந்தது. paved with eternal flower the undeserving way. அவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? அடிச்சு பிடிச்சு நேர் பாதையில வராம காட்டு வழியா வரும்போது கல்லு முள்ளு எல்லாம் குத்தி கிழிச்சு அவங்களும் காயத்தோடு வராங்க கீழே. அறியுதே? அப்ப அவங்க நேரா எங்க வராங்க? யாருடைய பாடிக்கு பக்கத்துல வராங்க? கீட்ஸ் உடைய பாடியை பாக்குறதுக்கு அங்க இருந்து வர்றாங்க. அவங்க நியூஸ் கிடைச்சிருச்சு, பட் அவங்க ரொம்ப தொலைவுல இருந்து வரணும். அவங்க ஃபாரின் கண்ட்ரியில இருக்காங்க. இப்ப இருக்க மாதிரி ஃபிளைட்ல அவங்கள ஒரு ஃபிளைட்ல வர்றாங்க. ஓடி வர்றதே ஃபிளைட் தான். அவங்களே ஒரு ஸ்பிரிட் பீயிங் தானே, ஏரியல் பீயிங். அதனால அவங்க அப்படியே ஃபிளைட்ல வரும்போது காடு மலை காடுகள்ல பூந்து வரும்போது நிறைய காயங்கள் படுது. ஆனா அந்த காயம் யாருக்கும் தெரியல, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அந்த வரும்போது அந்த அளவுக்கு பெயினோட வர்றாங்க. Now அவங்க வரும்போது she has to pass through the chamber of the death. இரவின் வீடை கடந்து வரணும். ஓகே, யாருடைய வீட்டை கடந்து வரணும்? யாருடைய வீட்டை கடந்து வரணும்? டெத்தை கடந்து வரணும். அப்ப டெத்துடைய வீட்டுக்கு அவங்க வர்றாங்க. அந்த டெத்துடைய வீட்டை கடந்து வரும்போது in the death chamber for a moment, death shamed by the presence of that light might. அப்படின்னா அந்த டெத்தை வந்து டெத் வீட்டுக்கு வராங்க. டெத் வந்து யுரேனியா வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனா யார் உள்ள வர்றா? யுரேனியா வர்றாங்க. யுரேனியாவை பார்த்தோன்னே somebody is shamed. Who is shamed? Death feels ashamed. இது வந்து ஆக்சுவலி என்னன்னு சொல்லுவோம்? Death feeling ashamed. இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? Personification. ஓகே, ஐயோ இந்த அம்மாவை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு அதுவே ரொம்ப வருத்தப்படுதான். ஓகே, so death felt ashamed. It felt ashamed. Okay, death felt ashamed. Personification. And spelling of Personifica. Death felt ashamed in the presence of that might, light, living might. Who is this living might? அப்படின்னு question கேட்கலாம். Living might mentioned in 25. Living might refers to யுரேனியா. யுரேனியாவை நேருக்கு நேர பார்த்ததுனால டெத் என்ன பண்ணிடுச்சு? வெக்கத்துல தலையை கீழே போட்டுக்குச்சு. ஏன்? இந்த மாதிரி ஒரு கிரேட் பீயிங் உடைய பிள்ளைய நம்ம சீக்கிரமா கூப்பிட்டுக்கிட்டோமே, அவனை போய் சீக்கிரமா நம்ம கட்டி பிடிச்சிட்டோமே, இது தப்பு. Blush to annihilation, and the breath revisit those lips, and life's pale light flashed through those limbs. So late her dear delight, leave me not wild and dear and comfortless. என்னன்னா அது போய் யுரேனியா என்ன பண்றாங்க? டெத்தை போய் பிடிச்சுக்கிட்டு, என்னை விட்டுறாத, என்ன நீ எடுத்துக்கோ, என் பிள்ளைய எடுத்துக்கிட்டீல, இப்ப என்னையும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு யார போய் பிடிச்சிட்டு கத்தி கதறாங்க. Urania is embracing death, and it is lamenting. Flash through those limbs, so late her dear light, leave me not. என்னை விட்டுறாத, அப்படியே என்னை எடுத்துக்கிட்டு போ, என்னை அப்படியே கூட்டிட்டு போயிரு. Okay, wild and dear and comfortless. I am comfortless. எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யார் ஆறுதல் சொன்னாலும் கேட்கிற அளவுக்கு இல்ல. ஆனா எப்பதான் எனக்கு ஆறுதல் கிடைக்கும்? நான் செத்தாதான் ஆறுதல் கிடைக்கும். என்னை எடுத்துக்கோ. A silent lightning leaves the starless night. என் வாழ்க்கையில ஸ்டாரா இருந்தது யாரு? Who is the star in my light? ஜீன் கீட்ஸ். இப்ப ஜான் கீட்ஸ் என் செல்லமே இல்ல, நான் ஸ்டார்லெஸ் லைட் மாதிரி ஆயிட்டேன், அதனால என்னை கூப்பிட்டுக்கோ, நான் இங்க உயிரோட இருக்க விரும்பல, என் பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டே என்னையும் கூப்பிட்டுக்கோ. லீவ் மீ நாட், cried Urania. Her distress roused death. அவங்க அழுததை பார்த்து டெத்துக்கே ரொம்ப சங்கடமா போச்சு. ஐயோ இந்த அம்மாவை இந்த அளவுக்கு சங்கடப்படுத்திட்டோமே. Death rose and smiled and made her vain caress. அப்படியே உடலற்ற உடல் போல அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க. அப்ப டெத் வந்து அந்த சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும் எந்திரிச்சு பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ற. ஸ்மைல் பண்ணிட்டு, அம்மா நீ வந்து உலகத்துல மத்தவங்க சொன்னா பரவாயில்ல, நீ ஒரு டிவைன் பீயிங், இதெல்லாம் ரொம்ப காமன்னு உனக்கு தெரியாதாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஆறுதல் சொல்ற மாதிரி எந்திரிச்சு நின்று அவரை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. Are you there? Yes, sir. Now we are moving on to 35 minutes ஆயிடுச்சா? ஒரு எவ்வளவு டைம் ஆயிருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி? 15 minutes போயிருக்கா? 20 minutes, sir. Yeah, 20 minutes. இந்த ஒரு ஸ்டான்ஸை பார்த்துட்டு then we can go. Okay, now we have a few other people coming to the scene. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து முக்கியமான லிட்டரரி ஃபிகர்ஸ் எல்லாம் இந்த சீன்குள்ளார வரப்போறாங்க. They are going to come and they are going to mourn the death of John Keats. Okay, now stay yet a while, speak to me once again, kiss me so long, but as a kiss may live. என்ன பண்றாங்க அப்படின்னா, there is somebody who is coming and trying to console the mother. Stay at a while, கொஞ்ச நேரம் இருங்க. Speak to me once again, kiss me so long, but a kiss may live. அப்படின்னா என்ன அர்த்தம்? You kiss me and try to console me, and in my heartless breast and burning brain,
அவங்க பாருங்க அந்த யுரேனியா சொல்றாங்க, ஏய் விட்டுட்டு போயிடாதப்பா, டெத்து கொஞ்ச நேரம் இரு, யூ ட்ரை டு கன்சோல் மீ. ஏன்? மை ஹார்ட் ஹாஸ் பிகம் ஹார்ட்லெஸ், மை பிரஸ்டுக்குள்ளர இப்ப பீட் எல்லாம் ஸ்டாப் ஆகி போச்சு, நான் உயிரற்ற ஒரு ஜடம் போலதான் உட்கார்ந்து இருக்கிறேன். அண்ட் மை பிரெயின் இஸ் வித் லாட் ஆஃப் கொஸ்டின், இட் இஸ் burning. burning brain refers to there are many questions. ஏன் எனக்கு மட்டும், ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு 1008 கேள்வி. The word that kiss shall all thoughts else survive, with food and saddest memory keep alive. அந்த மெமரி, என் பையனுடைய லாஸ் வந்து பெரிய லாஸ், அதை நான் மறக்கவே முடியாது. Of these my Adonais, I would give all that I am to be as thou art. Thou not art, but I am claimed to time and cannot thence depart. அப்படியே அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஒரு ஆள் வந்து அவரு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. யாரு அப்படின்னா அந்த டெட் பாடியை பாக்குறாரு, ஜான் கீட்ஸ பாக்குறாரு. பார்த்து என்ன சொல்றாரு? I have come with the saddest memory. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே உனக்கு கொடுக்க நான் விருப்பப்படுறேன். யாரு இங்க பேசுறவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, in 26 the speaker is Thomas Moore, the famous English writer. Who is Thomas Moore? What is Thomas Moore known for? He wrote a very famous work, Thomas Moore. He wrote a work titled Utopia, an ideal world பத்தி சொன்னவர். Thomas More's Utopia. Am I right, teachers? Yes, Have sir. you heard of Thomas More? தாமஸ் மூர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? இல்லையா? Thomas More wrote a very famous work called Utopia. He is best known for his work Utopia. He is a humanist. He is a humanist. Humanist is a man who gave much importance to the human beings. Humanismத்துக்கு ஒரு பெரிய contributor. He wrote a work called Utopia, an ideal world. ஏன் சார் அந்த ஐடியல் வேர்ல்டு சொன்ன அந்த கேரக்டர் இங்க கொண்டு வந்திருக்காருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனோ தாமஸ் மோர் எந்த வருஷத்துல வாழ்ந்தாரு? He lived in the 16th century. எந்த செஞ்சுரியில வாழ்ந்தவர்? 16th century. And இது வந்து ரெனைசான்ஸ் பீக்ல இருந்த டைம்ல ஹியூமனிசம் வந்தது. And even romantic movement also gives importance to humanism. மனிதத்திற்கு, மனிதனோட ரிலேட்டடான விஷயத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. அப்ப அந்த ஒரு தாமஸ் மூர் ஒரு ஐடியல் விஷன் வச்சிருந்த அந்த தாமஸ் மூர் வந்து என்ன சொல்றாரு? ஓ, நான் ரொம்ப வருஷம் வாழ்ந்து செத்தேன், நீ பெரிய ஆளா வருவ, என்னை விட ஒரு பெரிய ரைட்டரா வருவன்னு நான் எதிர்பார்த்தேன், இப்படி சீக்கிரமா போயிட்டியே. ஐ வுட் கிவ் ஆல் தட் ஐ ஆம். நான் இன்னைக்கு பெரிய பேரும் புகழோடு இருக்கேன், என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்து உன்னை உயிர் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ அதுங்களையும் போயிட்ட. பட் ஐ ஆம் செயின் டு டைம். காலத்தை கடந்து என்னால வர முடியல, நீ சாவறத தடுக்க என்னால் வந்து நிப்பாட்ட முடியல. So I have come bit delayed and cannot thence depart. உன்னை விட்டு என்னால போக முடியாது அப்படின்னு யார் சொல்றா? நான் அந்த டைமை விட்டு ரொம்ப காலத்து கடந்து அங்கிருந்து வந்திருக்கிறேன், நான் வந்து டைமால கட்டுப்படுத்தப்பட்டவன், அதனால என்னால உன்னை வந்து காப்பாற்ற முடியல, ஆனா உன்னை விட்டு நான் போக விரும்பல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு he continues to speak. Oh gentle child. அவர் வந்து ரொம்ப சீனியர், அதனால ஜான் கீட்ஸ் எப்படி அட்ரஸ் பண்றாரு? தாமஸ் மூர் addresses John Keats as oh gentle child, beautiful as thou were. நீ ரொம்ப அழகானவன். Why dost thou leave the trodden path of men too soon? அந்த மனிதர்கள் எல்லாம் மோசமானவன்லாம் இருக்குன்னா நீ ஏன் சீக்கிரம் போன? இதெல்லாமே rhetorical question. rhetorical question. எல்லா மனிதர்களும் சும்மா இயல்பா இருந்தாங்க, நீ மட்டும் ஏன்டா சீக்கிரமா போய் சேர்ந்த? Defenseless as thou were, oh where was then wisdom, the mirrored shield, or scorn the spear? உன்கிட்ட இருந்த wisdom எங்க?
உன்கிட்ட இருந்த wisdom எங்க? Or has the wanted the full cycle when thy spirit should have filled its crescent sphere, the monster of life wasted had fled from thee like deer. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. நீ வந்து ஒருவேளை இந்த வாழ்க்கையின் முழுமையை பார்க்கணும்னு நினைச்சிட்டியா? The crescent sphere, the spirit should have filled its crescent sphere. நீ இன்னும் பெருசால வந்திருக்கணும், ஆனா ஏன் சீக்கிரமா போயிட்ட? ஒருவேளை வாழ்ந்து நான் பண்ணதெல்லாம் போதுன்னு போயிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு he is going to speak about the monsters of life. Life, how is it அப்படின்னா, it has gone swiftly away like a deer. ஒரு டியர் வந்து ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிக்காது. அதனால என்ன பண்ணும், அந்த இடத்த விட்டு ரொம்ப வேகமா ஸ்விஃப்டா போன மாதிரி இந்த மான்ஸ்டர்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் வேஸ்டட் லைக் அ டியர். ஒரு இளமையான ஒரு மான் என்ன பண்ணாது, ஒரு இடத்துல இல்லாம வேற இடம் துள்ளி குதித்து போற மாதிரி இந்த உடம்புல இருந்தது போதும் நினைத்து நீ வேறு இடத்திற்கு போய் விட்டியா? ஜான் கீட்ஸ் இந்த ஸ்பிரிட் அப்படின்னு யாரு பேசுறா? தாமஸ். Okay, we will stop here and we'll get back, teachers. Or 5 minutes break.